புளியங்கோட்டை அருவி. கள்ளக்குறிச்சியிலேருந்து சங்கராபுரம், சங்கராபுரத்துலேருந்து ராவோத்தநல்லூர் வழியாக ரங்கப்பனூர், லக்கி நாயக்கன் பட்டிங்கிற கிராமங்களை தாண்டி ஒரு அழகான மலை அடிவார கிராமம் தாங்க இந்த புளியங்கோட்டை. இந்த புளியங்கோட்டையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தோம்னா செம்ம அருவிங்க. அது நாங்கள் போனப்பெல்லாம் மழை பெஞ்சு தண்ணி அருவியை தாண்டி கொட்டுச்சு. அது செம்ம ஃபீலு. இப்போ நம்ம லக்கி நாயக்கன் பட்டிங்கிற ஊரை தாண்டுறோம். இந்த ஊரை தாண்ட உடனே தமிழ்நாடு வனத்துறையால் அனுமதிக்கப்பட்டிருக்க ஒரு சோதனை சாவடி ஒன்று இருக்குது. இதெல்லாம் நம்மளை செக் பண்ணுவாங்க. இந்த எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எடுத்து போகிறாங்களா, இல்லை பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகிறாங்களா, இல்லை மது கொண்டு போகிறாங்களா அப்படின்னு நம்மளை செக் பண்ணுவாங்க. நம்ம சாப்பாடு கொண்டுட்டு போகலாம், ஆனால் அதை நம்ம வாழை இலையில் வச்சு கொண்டு போனால் நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம முன்னெச்சரிக்கையாகவே நமக்கு சொன்னதுனால நம்ம வாழை இலையில் வச்சு சாப்பாடு கொண்டு போயிருந்தோம், பிரியாணியில் கொண்டு போயிருந்தோம். போகிற வழி நடுக நம்ம கண்ணுக்கு எத்தாப்புல மலையும் சார்ந்த இடங்கள். குறிஞ்சி நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். ரொம்ப அழகான ஃபீலுங்க. கண்ணுக்கு எத்தாப்புல அப்படியே கண்ணுகளுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பார்க்கும்போதே. 2 பக்கம் பச்சை பசு எள்ளு வயல். அது மழை பெஞ்சதுனால நீர்நிலைகள்லாம் நிரம்பி பார்க்குறதுக்கே ஒரு அருமையாக இருந்தது. இப்போ நம்ம புளியங்கோட்டைங்கிற கிராமத்துக்கு வந்துட்டோங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த அருவிக்கு போகிறதுக்கு. இந்த ஊரில் ஒரு நேராக போகும்போது எம்ஜிஆர் சிலை ஒன்று வரும். அந்த எம்ஜிஆர் சிலையை ஒட்டி ஒரு வழி போவோங்க. இதுதான் நம்ம இடது பக்கம் திரும்பினோம்னா மேலே கல்ராய் மலைக்கு சேராப்பட்ட வழியாக போவோம். நம்ம அதில் போகக்கூடாது, வலது பக்கம் போகணும். இதுதான் இந்த வழியாக போனோம்னா ஒரு 2 ஆலமரம் ஒன்று வருதுங்க. அது எத்தனை வருஷம் ஆலமரம் தெரியல, ஒரு 100 வருஷத்துக்கு நினைக்கிறேன். 2 ஆலமரம், பெரிய ஆலமரம். இதை தாண்டி நம்ம இடது பக்கம் திரும்பணும். இப்போ வரைக்கும் நம்ம தார் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இப்போ தார் ரோட்லேருந்து ஒரு மண் ரோடு பிரியும். இப்போ தான் புதுசாக ஜல்லிலாம் போட்டிருக்காங்க. அதில் திரும்பினோம்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அந்த அடிவாரத்துக்கு இந்த வழி தான். 2 பக்கம் பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு விவசாயம். இங்கேருந்து மலை அடிவாரம் வரைக்கும் ஒரே மரவள்ளிக்கிழங்கு தான். மலையை பாருங்களேன், நம்ம கூடயே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் நம்மளை வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்குது, வரவேற்கிற மாதிரியே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம வந்த வாகனங்கள்லாம் இங்கே தான் நம்ம அங்கே நிறுத்திருந்தோங்க. நடுவில் ஒரு தடுப்பு போட்டிருந்தாங்க. நான் கூட சரி வனத்துறை தான் போட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சேன். கஷ்டத்தில் பார்த்தா அந்த இடத்துக்காரு அவங்க இடமா, அதனால் தடுப்பு போட்டிருக்காரு. சரி, வந்த வாகனத்தில் நம்ம இங்கே நிறுத்திட்டு நம்ம கொண்டு போனால் குடிக்க தண்ணி சாப்பாடெலாம் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சிடணுங்க. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தோம்னா செம்ம அருவி. அருவி விடுற சத்தம் இங்கே கேட்குதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மாவை பார்த்தோன்னே இந்த குழந்தைங்க துள்ளி குதிக்கும்ல, அந்த மாதிரி இந்த சத்தத்தை கேட்ட உடனே மனசு அப்படியே குழந்த மாதிரி துள்ளி குதிக்குது. காலை புத்திர வந்தது கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து கிளம்புவோம். ஹலோ, தண்ணி ஏற்று வந்து பத்தாதுல.
புளியங்கோட்டை அருவி வந்தாச்சு. அந்த பயணமுடே பயப்படாம போட்டு நம்பி போட்டுங்க போட்டா போட்டா
ஆ ஒரு ஆளுக்கு போடு பாய். ஓகே. ஐடியா அவருக்கு பாய். என்ன போட்டுருக்கீங்களா? ஐயோ போட போடு பாய். பாய். அடிபடு பாய். அதை மட்டும் ready பண்ணிட்டேன்.